விழாவும் அறநெறி கல்வி விழிப்புணர்வு தற்போது ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. இவ்விழாவை சிறப்பிக்கும் முகமாக முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற உள்ளது. அருளும் அமைந்த நல்வாழ்வை அறநெறி வழியில் அமைப்போம். கவனமாக பின்பற்றுவேன். நாள்தோறும் கடவுளை வணங்கி பிரார்த்தனையில் நடந்து கொள்வேன். காலை மாலை பெற்றோரை வணங்குவேன். இயன்றளவு ஏனையோருக்கு உதவி செய்து அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வேன். எனது தாய்நாடு, தாய்மொழி, இனம், சமயம் ஆகியவற்றை மனப்பூர்வமாக நேசிப்பேன். சமய பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிப்பேன். சமயம் தொடர்பான எனது அறிவை அதிகரித்துக் கொள்வேன். ஒழுக்க நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலம் வளர்த்துக் கொண்டிருக்கும் அமைப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் பணிவுகள். வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களோட தமிழை போற்றி சமயத்தை வளர்க்குற நிகழ்வு ஏனைய நாடுகளில் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்தவரையில், எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரையில் அதை நாங்கள் சொல்லி ஊக்குவித்துத்தான் அந்த நிகழ்வை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலே அறநெறி என்றது நான் பொதுவாக எங்கே போனாலும் சொல்கிற ஒரு விஷயம். முன்பள்ளியும் அறநெறி கல்வியும் தான் எங்களோட சமுதாயத்தில் அடிப்படை தூண்களாக இருக்குது. அது ரெண்டும் சரியான முறையில் கட்டி எழுப்பப்பட்டால் அதுக்கு பிறகு எங்களோட சமுதாயம் எப்பவுமே தலை நிமிர்ந்து நிற்கும். என்று சொன்னால் அடிப்படையான அந்த அடிப்படை சரியான முறையில் போடப்பட வேணும். அந்த வகையில் இதுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே எல்லாருமாக இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனதான நன்றியை இறைவனுக்கு நீரை உணர்ந்து அபிஷேகம் செய்து பன்றி இறைச்சியை பிரசாதமாக படைப்பதை அனுகூலமும் செய்து வருகிறார்.
அன்னபாத அன்பர் உலகிற்கு உழைத்து எம்பெருமான் செய்த திருவிழாவின் போது தன் இரு கண்களையும் இறைவனுக்காக அர்ப்பணித்த போது அன்னபால் நிற்க என் வளர்ச்சியில் தெய்வம் நிற்க எனது காலத்தினாக அமரவாக்கு அறிகிறார். தேவர்கள் பொன்னலை சேர்ந்தனர். இவ்வாறாக சிவபெருமான் மீது பேரன்பு கொண்ட விண்ணப்பு முற்காலத்தில் திருத்தலத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இறைவன் அடி எழுதினார். கண்ணப்பர் போலவையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் கண்ணுக்கு கண்மறுத்த கண்ணப்ப நாயனார் பற்றிய வரலாறு. இறைவனை அடைவதற்கு தூய இறையன்பு ஒன்றே போதுமானது. குலம் கோத்திரம் ஏதும் தேவையில்லை. உம்மால் இயன்ற காணிக்கையை இறைவனுக்கு கொடுத்து இறைவனை அடையலாம் என்பதை விவரிக்கும் வரலாறாக கண்ணப்ப நாயனாரின் வாழ்க்கை வரலாறு காணப்படுகின்றது. பக்தி என்பது எந்த ஒரு பொருளையும் சார்ந்தது இல்லை. பொத்துப்பீர் என்னும் ஊரில் உடுப்பூர் என்னும் காட்டின் அரசனாக நாகனும் அவனுடர்ந்து உரிய பருவத்தை அடைந்ததும் அவனுக்கு வில்வித்தையை கற்பித்தான். வயோதிப பருவத்தை அடைந்த நாகன் வேட்டைக்கு செல்ல முடியாததனால் நாகனை திண்ணனை வேடுவ வீரர்களுடன் காட்டிற்கு வேட்டையாட அனுப்பினான். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது இன்றைய தினம் சங்கை மாரியம்மன் ஆலயத்திலிருந்து மிகவும் அழகான முறையில் ஊர்வலமாக வலம் வந்து சித்தி விநாயகர் ஆலயத்தை வருகின்றதும் இன்றைய தினம் எங்களுடைய கண்ணப்ப நாயனாரது குருவூசை விழா நடைபெற்று தற்சமயம் மாணவர்களுடைய கலை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்று முடிந்ததும் இந்த நிகழ்வின் முக்கியமான ஒரு நிகழ்வாக